ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் ரைஸ். ஓகே, ஸோ காலிஃப்ளவர் ரைஸ்னால் ரைஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடாதீங்க. இட்ஸ் நாட் அந்த மாதிரி ரைஸ் இல்லை. இதை வந்து காலிஃப்ளவரே வந்து நம்ம பவுடர் ஆக்கி நம்ம ரைஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டயட் ரெசிபி. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவர், ஜீரகம், புதினா, கொத்தமல்லி, தேங்காய், மஞ்சள், பச்சை அண்ட் சிவப்பு குடமிளகா, பட்டை, சாட் மசாலா அண்ட் சம் தயிர். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இது வந்து ஆக்சுவலாக ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டயட் சூழ்நிலைக்கு வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா காலிஃப்ளவரில் வந்து அவ்வளோ நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, காலிஃப்ளவர்லேருந்து வந்து உடம்பு கார்போஹைட்ரேட் சத்தை வந்து எடுத்துக்கிறனால வந்து இந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் திஸ் காலிஃப்ளவரை வந்து இந்த டிஷ்ஷை வந்து காலிஃப்ளவர்லேயே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃபைபர் மற்றும் கார்போஹைட்ரேட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இது அந்தளவு தான் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு, ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வந்து அந்தளவுக்கு பர்சன்டேஜ் இதுலேருந்து வந்துடுறதுனால வந்து இது நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் ரெசிபியை வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க டயட்ஸ்க்கு. ஸோ டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்க, இந்த பர்டிகுலர் ரெசிபியில் வந்து நம்ம 3 கலர்ட் கேப்சிகம் எடுத்திருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஆந்தோசைனின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் ரைஸை வந்து இந்த மாதிரி கலர்ட் கேப்சிகம் வழியாக வந்து பூஸ்டிங் தி ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் ஆஃப் இட். 3வது டிப் என்ன அப்படின்னாக்க வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு இன்னொரு கிரேவி, இன்னொரு தால் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிள் கர்டில் வந்து நம்ம ஒரு ரைத்தா மாதிரி ஒரு சாட் மசாலா போட்டு நம்ம அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படிலாம் வந்து சிம்பிளாக சாப்பிடும்போது ஒன்று ஸ்டமக்குக்கு கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரெண்டாவது அந்தளவு எல்லாமே குட்டி குட்டி ஒரு புஃபே மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் என்னன்னா எல்லாத்துலேயும் ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் ஆயில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் கண்டென்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சால்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் டு 2 சிம்பிள் ஐட்டம்ஸ் அப்படின்னாக்க வந்து நம்மளுக்கு நிஜமாகவே லோ கேலரியாக அது அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலிஃப்ளவரை வந்து நான் வந்து இப்படி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த்துக்கான ஒரு முக்கியமான டிப்புங்க. இது காலிஃப்ளவர் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக நீங்கள் சமைச்சிடாதீங்க. காலிஃப்ளவர் வந்து அப்படியே ஒரு சுடுதண்ணியில் போட்டு, கொதிக்கிற சுடு தண்ணியில் எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோமோ, பாட்டில் ஸ்டெரிலைசேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் கொதிக்கிற தண்ணியில் 1 மினிட் போட்டு அப்படியே எடுத்துருங்க. அந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஜெர்ம்ஸ் அப்புறம் வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே அதில் டிசால்வ் ஆகி இருக்கும். ஸோ அந்த வாட்டர் இஸ் அ டிஸ்கார்ட். நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் அப்படியே வந்து இடுக்கியாட்டு பிடிச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம இது ரொம்ப மேஷி ஆகக்கூடாது, பிரெட் க்ரம் மாதிரி இது ஆக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு காலிஃப்ளவர் ரைஸோட பேஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் யோர் காலிஃப்ளவர் ரைஸ். இப்போ இதை வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டயட் ரெசிபிங்கிறனால வந்து நம்ம அளவாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த 1 ஸ்பூனே வந்து உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் இருக்கும். அது அதில் நல்லா அப்படியே கோட் பண்ணிவிட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, ஜீரகம், பட்டை. ஓகே, தென் இந்த 3ஐயும் திருப்பி
மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, அண்ட் தேங்காய், அப்புறமா இந்த பச்சை மிளகாய். கொஞ்சோண்டு வாட்டர் விட்டுக்கலாம், ரொம்ப நிறைய வேணாம். இப்போது இது வந்து ரஃபாக பிளெண்ட் ஆயிடுச்சு. குடமிளகாக்கெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஓகே, ஸோ இது வந்து அகைன் லோ ஆயிலில் பண்ணுறனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் வந்து ஹீட் ஈவனாக பரவி இருக்கும். அதே மாதிரி கடாயும் நம்ம நல்லா ஹாட்டாக வச்சுக்கணும் நம்ம. ஸோ தட் இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்தே ஆயில்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் வந்து அதுலேருந்து அப்படியே அது குக் ஆகும். ஓகே, ஸோ ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஸ்னீக்கின்னா நம்ம வந்து இந்த தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காயில் இருக்கிற ஃபேட்டும் அதில் வரும். ஸோ இப்போ இந்த பவுடர்ட் காலிஃப்ளவர் ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? இல்லையா? அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. அண்ட் சாப்பிட்டாலும் ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் சால்ட் ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே, அண்ட் தென் இந்த புதினா கொஞ்சம் டயட்டாக சாப்பிட்டாலும் டேஸ்டியாக சாப்பிட்ணும். ஸோ டேஸ்ட் இல்லாமல் டயட்டாக சாப்பிட்டா அது நிறைய நாளுக்கு சாப்பிட முடியாது நம்மளால். ஸோ எதை சாப்பிட்றோமோ நல்லா டேஸ்டி அண்ட் கண்டிப்பாக முடியுங்க. டயட் ஃபுட் வில் பி டேஸ்டி ஆல்சோ. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு புதினா பிரியாணி மாதிரியே அதை ஆக்கிட்டோம் நம்ம. ஸோ இதை எந்த அளவுக்கு முடியுதோ இதோட ஓன் ஆயில்ஸை வந்து அந்த வெஜிடபிள் ஆயில் எல்லாத்தையுமே அப்படியே அதை செக்ரேட் பண்ணி அதை ஹீட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணினாக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அது. இதுக்கான ரைத்தா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து கொஞ்சோண்டு சாட் மசாலா, சாட் மசாலாவோட சம் மோர் சால்ட், and then ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் அண்ட் ரைத்தா உங்களுக்கு ரெடி. அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். வெனவர் நீங்கள் வந்து ரொம்ப டயட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வில் மீட் யூ அகேன் த நெக்ஸ்ட் டே with another yummy recipe and interesting tips. Till then, see you. Take care.